எங்கே திரும்பினாலும் ஒரே கொடியாக இருக்கே, இது என்னவா இருக்கும் அப்படி தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி அமெரிக்காவில் மெமோரியல் டே. மெமோரியல் டேன்றது இராணுவத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் அவங்க சேவையில் இருக்கும்போது உயிரிழந்தால் அவங்களுக்காக நினைவுபடுத்துகிற நாள் தாங்க இது. அவங்களுக்காக அவங்க குடும்பத்தினர் வந்து இந்த இடத்துல வந்து மரியாதை செலுத்துவாங்க. அவங்க நினைவாக வந்து மலர் வளையம் வச்சு வணங்குவாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போயிருந்தபோது எனக்கு பார்க்கவே ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஒரு பாட்டி கையில் ஒரு ஃபோட்டோவோட வந்து ஒரு ஒரு கொடிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். மேபி அந்த பாட்டிக்கு அந்த கையில் வச்சுருந்த ஃபோட்டோவில் இருந்தவங்க ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம், பையனாக இருந்திருக்கலாம், பேரனாக இருந்திருக்கலாம், யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அந்த இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒவ்வொரு கம்பத்துலேயும் ஒருத்தரோட பேர் எழுதிருந்துச்சு. ஒவ்வொரு கொடியும் இறந்த ஒவ்வொருத்தரையும் நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தான் வச்சுருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் எனக்குமே புரிஞ்சுது. அங்கே வந்திருந்த நிறைய பேர் ஒவ்வொரு கொடியில் இருக்க பேரையும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்காக வேண்டி வந்து நினைவு செலுத்துறதுக்காக வேண்டி வந்திருக்காங்களோ அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த மலர் வளையங்கள் அங்கே வச்சு மரியாதை செலுத்துறதையும் நாங்கள் பார்த்தோம்.